சந்தியாராகம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பத்மா, சீனு, மணி இவங்க 3 பேரும் வீட்டை விட்டு வெளியில் வராங்க. நேராக சாருவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே அவங்க எதுக்காக வீட்டை விட்டு வெளியில் வந்தாங்க அப்படின்ற காரணத்தை மகாலிங்கம் கேட்குறாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க அங்கேயே தங்கிக்க சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல விதமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அப்புறமா மகாலிங்கம் யோசிக்கிறாரு, நாம் திரும்பவும் எப்படி இந்த குடும்பத்தோட சம்மந்தம் வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். தானாக மாட்டிக்கிட்டாங்க. நம்ம சாருவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க பேர் மேலே இருக்கிற மொத்த சொத்தையும் ஆட்டையை போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நேராக லாயரை போய் பார்க்குறாங்க. அங்கே லாயர்கிட்ட ரகுராமோட குடும்பத்தில் என்னென்ன சொத்துலாம் இருக்குது, பத்மா, சீனு பேர் மேலே என்ன சொத்துலாம் இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. லாயரும் அதையெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும் போதே மகாலிங்கம்க்கு ஒரே ஆர்வம். எத்தனை ஏக்கர் இருக்குது, மில்லுலாம் யார் பேரில் இருக்குது, அதுக்கப்புறம் நகை, பணம் இப்படிலாம் என்னென்ன சொத்துலாம் இருக்கோ மொத்தமாக சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்க லாயர் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி பத்மா, சீனு பேர் மேலே எந்த ஒரு சொத்தும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மகாலிங்கம்க்கு ஒரே ஷாக்கு. என்ன இது, ஒரு அன்னக்காவடி குடும்பத்தை தான் நாம் வீட்டில் கொண்டு வச்சுருக்கோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ரகுராமா பார்த்து ஏதாவது அவங்க தங்கச்சிக்கு கொடுத்தாதான் உண்டு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி ஆயிடுவார் மகாலிங்கம். இந்த விஷயம் சாருவோட அம்மாக்கும் தெரிய வருது. அதிலிருந்து அவங்க 3 பேரையும் ஒரு மாதிரி நடத்துகிறாங்க. சீனுவோட அப்பா அவங்க கிட்ட காஃபி கேட்கும் போது காஃபி வெளியில் கடையில் கிடைக்கும், அங்கே போய் வாங்கி குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சீனுவோட அப்பா சீனுக்கிட்டே சொல்கிறாங்க, நான் சம்மந்திக்கிட்ட ஒரே ஒரு காஃபி தான் கேட்டேன், அவங்க வெளியில் போயிட்டு குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு என்னமோ அவங்க மரியாதை இல்லாமல் நடத்துகிற மாதிரி தோணுது அப்படின்னு சீனு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பத்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா ஒரு நாளைக்கு 4-5 காஃபி கேட்பாரு, அவங்க அதனால் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் இப்போ தான் முதல் முறையாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போவும் பத்மா அப்படியெல்லாம் கிடையாது, ஏதாவது பால் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால கூட சொல்லியிருக்கலாம், அவங்க அப்படிலாம் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதனால இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு 3 பேரும் யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்திலே மகாலிங்கம் அங்கே வராரு. அங்கே வந்ததுமே மகாலிங்கமும் மணி பக்கத்தில் உட்கார சொல்கிறாங்க. ஆனால் அவங்க யார் முகத்தையும் பார்க்காம மகாலிங்கம் தனியாக போயிட்டு உட்காந்துக்கிறாரு. அப்போ என்ன சம்மந்தி தனியாக போய் உட்காந்துட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ பத்மா சாரு இன்னைக்கு வந்துடுவாளா அப்படின்னு கேட்க, வந்துருவா அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. சரி, இன்னைக்கு வர சொல்லுங்க, ஃபோன் பண்ணி கூப்பிடலாம்ல அப்படின்னு கேட்க, கூப்பிடலாம் எல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தையிலே பதில் சொல்கிறாங்க. கல்யாண நாள் வேற நெருக்கிக்கிட்டே இருக்குது, அவள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் பார்த்துக்கலாம் அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சீனு என்ன அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்களே அப்படின்னு கேட்க, அவங்க கேட்கறதுக்கெலாம் பதில் சொல்லிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு முகத்தை பார்க்காம பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பேச்சே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சீனு முதலே கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க மகாலிங்கம் சொல்கிறாங்க, இல்லை ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வெறுந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தானே, நாங்களும் நாசுக்காக சொல்லி பார்த்துட்டோம், உங்களுக்கு புரியல, இல்லை புரியாத மாதிரி இருக்கீங்களா, இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது என்ன, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு பத்மா கேட்கும் போதும் அப்போது மணி சொல்கிறாங்க, உனக்கு புரியலையா, இன்னும் ஏன் இங்கே இருக்கீங்க, கிளம்புங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போதும் அப்போது மகாலிங்கம் அதை தான் சொல்கிறேன், நான் இருந்தீங்களா, 2-3 நாள் இருந்தீங்களா, வந்தீங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா, அடுத்த சொந்த பந்தத்தை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே அப்படின்லாம் பேசினதுமே பத்மா, எதனால் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நாங்கள் உங்களை நம்பி தானே வந்திருக்கோம், சாருவை நீங்கள் சீனுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போது நீங்கள் என்னை நம்பி வந்த மாதிரி என் பொண்ணு எதை நம்பி உங்கள் வீட்டுக்கு வருவா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போகணும்னு தான் ஆசை, ஆனால் உங்களுக்குன்னு வீடே இல்லையே, நீங்களே என்ன தேடி வந்திருக்கீங்களே, என் பொண்ணு இங்கே ராணி மாதிரி வாழ்ந்திருக்கா, இப்போது அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகும்போது அந்த வீட்டில் நல்லா இருக்கணும்னு தானே நானும் ஆசைப்படுவேன், உங்களுக்குன்னு ஒரு குடிசை கூட கிடையாதே அப்படின்னு கேட்டதுமே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னொரு பக்கம் ரகுராம் வீட்டுக்கு பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் போகிறாங்க. அங்கே போயிட்டு ரகுராம் கிட்ட பேசுகிறாங்க, ஒரு பிராது வந்திருக்கு, உங்கள் மேலே தான் வந்திருக்கு, பிராது கொடுத்துருக்கிறது உங்களோட தங்கச்சி தான் அப்படின்னு சொன்னதுமே மாயா, ரகுராம் அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.